வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத கடகராசி பலன் பகுதி 1. இந்த ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை வரை உள்ள செப்டம்பர் மாத கடகராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கிறது. இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் நண்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. செப்டம்பர் 2024 கடகராசி பலன். பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை பெறுவார்கள் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. கடகராசி மக்களாகிய நீங்கள் பல நேரங்களிலும் பல விஷயங்களிலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய சூழலாக இருக்கிறது. கடகராசிக்கு ராகு பகவான் 9ஆம் இடத்திலும் சனி பகவான் 8ஆம் இடத்திலும் அமர்ந்து இருப்பதால் உங்களை நோக்கி வரும் எந்த சவால்களையும் நீங்கள் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். உங்கள் தொழிலை பொறுத்தவரை சில வேலை நிலைமைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் செய்யும் வேலையில் மிகவும் சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீர்கள். சில வேலை நோக்கங்களுக்காக நீங்கள் வேறொரு நகரம் அல்லது மாநிலம் அல்லது நாட்டிற்கு செல்ல வேண்டிய சூழலும் அது சார்ந்த வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இந்த பயணங்கள் உங்களை மிக சோர்வடைய செய்யும் என்பதால் இருப்பினும் மிகவும் பயனுள்ள வேலை நிலைமைகளையும் பண ஆதாயத்தையும் இந்த பயணம் உங்களுக்கு ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் வியாபாரம் செய்வர்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடும். மேலும் நீங்கள் அரசாங்கத்தின் அனைத்து சட்டம் சார்ந்த தேவைகளுக்கும் அந்த சட்டத்தின் விதிமுறைகளுக்கும் கீழ்ப்படிந்து வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அல்லது அதிக வரி விதிப்பு தண்டனை அறிவிப்பை நீங்கள் பெறலாம். கடகராசி மக்களின் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். உங்களின் காதலில் அன்பான சூழல் மேம்படும். 11ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் வியாழனின் ஆசீர்வாதத்தால் உங்களின் காதல் அடுத்த நிலையான திருமணத்திற்கு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் மேம்படும். கடகராசி மக்களின் திருமண வாரங்களை பொறுத்தவரை உங்கள் உறவுக்கு இந்த மாதம் சில ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் மனைவி தனது குடும்ப உறுப்பினரிடம் நல்ல மதிப்பை பெற்று அவர்களால் அதிகம் ஈர்க்கப்படுவார். இதனால் சில நேரங்களில் உங்கள் இருவருக்கும் இடையே கருத்து இழுபறி நிலைமையை ஏற்படுத்தலாம். சில நேரங்களில் குடும்பத்தின் வேலை அழுத்தம் காரணமாக உங்கள் துணைவி உங்களிடம் புண்படுத்தும் விஷயங்களை கூறுவார். அது 100க்கு 100 பங்கு உண்மைதான் என்பதையும் நீங்களும் உணர்வீர்கள். இருந்தாலும் அவர் சொல்வதை கேட்பதற்கு உங்களின் மனம் புண்படும். அதன் விளைவாக உங்கள் உறவில் பதற்றம் அதிகரிக்கும். எனவே சற்று எச்சரிக்கையாக இருங்கள். மற்றும் உங்களுக்கு இடையில் மோதலை தவிர்ப்பது மிகவும் நலமாக இருக்கும். இல்லை என்றால் குடும்பத்தில் அமைதி குறைந்து நீங்களும் துன்பத்திற்கு ஆளாவீர்கள். கடகராசி மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த மாதம் நீங்கள் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்த முடியும். மேலும் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெற்றதன் விளைவாக உங்கள் மானம் மகிழ்ந்து திருப்தி அடையும். கடகராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும் பொழுது தொழில் வாழ்க்கையில் இந்த மாதம் சாதகமாக இருக்கும் என்று கிரக நிலைகள் தெரிவிக்கிறது. 10ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் இந்த மாதத்தில் கடகராசிக்கு 12வது வீட்டில் இருப்பதால் அவர் உங்கள் வேலையில் உங்களின் திறமைகள் அனைத்தையும் ஈடுபடுத்தி உங்களின் 100% பங்களிப்பை கொடுக்க செய்வார். இதன் விளைவாக உங்களின் வேலையில் நல்ல திறன் நிலை மேம்படும். கடகராசி மக்கள் வேலை நிமித்தமாக நிறைய ஊர் பயணங்கள் செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. இது ஒரு இடத்திற்கு மற்றொரு இடத்திற்கு மாற்றுவது, பல கூட்டங்களில் கலந்து கொள்வது, பல மாநிலங்களுக்கு பயணம் செய்வது மற்றும் சர்வதேச அளவில் பயணம் செய்வது போன்றவை உள்ளடக்கிய சூழலாக இருக்கும். உங்கள் பரபரப்பான இந்த பயணக்கால அட்டவணை காரணமாக
நீங்கள் சிறிது காலம் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. இருப்பினும் இது உங்கள் தொழில் மற்றும் வருமானத்திற்கு சிறந்த நேரமாக இருப்பது என்பதால் அதில் முன்வந்து மகிழ்ச்சியுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். 6 மற்றும் 9ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் வியாழன் 11வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் மேலதிகாரிகள் உங்களிடம் நல்லவிதமாக தங்களுக்கு உதவி புரிந்து அவர்கள் உங்களுக்கு தேவையான அறிவுரைகளை கூறி உங்களை மேம்படுத்துவார்கள். மற்றும் அவர்கள் உங்கள் செயல்திறனில் மகிழ்ச்சி அடைந்து உங்களை போற்றுவார்கள். அதனால் அவர்கள் உங்களை ஊக்குவித்துக் கொண்டே இருப்பார்கள். வெளிநாட்டில் வியாபாரம் செய்யும் கடகராசி மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாகவும் இருக்கிறது. உங்கள் பரபரப்பான அட்டவணை காரணமாக நீங்கள் சிறிது காலம் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய சூழலால் உங்களின் வணிக கூட்டாளர்களை நீங்கள் சரியாக நடத்துவதன் மூலமும் அவர்களுக்கு சமமான கவனம் செலுத்துவதன் மூலமும் மட்டுமே உங்கள் வணிகத்தில் நீங்கள் ஆதாய முன்னேற்றத்தை அடைய முடியும். இந்த மாதத்தின் பிற்பாதையில் சூரியன் 3வது வீட்டில் நுழைவதால் அரசு துறையிலிருந்து நீங்கள் நல்லதொரு ஆதாயம் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. கடகராசிக்கு 7வது வீட்டில் வியாழனின் அம்ச பார்வையின் விளைவாக நீங்கள் உங்களை தாக்கும் மோசமான நிகழ்வுகளை மாற்றி அமைக்க முடியும். மேலும் உங்கள் வணிகம் சிறப்பாக செயல்பட தொடங்கும். உங்களுக்கு வழிகாட்டியாக செயல்படும் முக்கியமான மற்றும் முக்கிய மக்கள் அல்லது நண்பர்கள் அல்லது மூத்த நபரின் உதவி உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும். அவர்களின் வார்த்தைகளுக்கு நீங்கள் செவிசாய்ப்பதன் மூலமும் அவர்களுக்கு கீழ்ப்படிவதன் மூலமும் உங்கள் வியாபாரத்தை நீங்கள் முன்னெடுத்துச் செல்ல உங்களின் லாபத்தை நீங்கள் பெறலாம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கும். கடகராசியின் நிதி சார்ந்து பார்க்கும் பொழுது கடகராசி மக்களின் நிதிநிலையை பார்க்கும்போது இந்த மாதம் நியாயமான பலனை பெறுவீர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஒருபுறம் மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் 2வது வீட்டில் இருக்கிறார். அதே நேரத்தில் வியாழன் மாதம் முழுவதும் 11வது வீட்டில் இருப்பார். கடகராசிக்கு குரு பகவான் உங்கள் விதியின் ஆட்சியாளரும் கூட. இதன் விளைவாக உங்கள் நிதி பொருளாதார நிலைமை மேம்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. சூரியன் மற்றும் வியாழன் ஆகிய இருவரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரே அளவு பணம் சம்பாதிக்க அது சார்ந்த வழிமுறைகளையும் காண்பிப்பார்கள். நீங்கள் அந்த பணத்தை சேமிக்கவும் நல்ல முறையில் பணத்தை பயன்படுத்தி முதலீடு செய்வீர்கள். உங்களுடைய செலவுக்கும் கொஞ்சமும் சுணக்கம் வராது. குடும்பம் மகிழும். மேலும் உங்கள் வங்கி கணக்கு வளரும். அதற்கு உரிய செல்வத்தை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதை இது குறிக்கிறது. கடகராசி மக்கள் அரசு துறையினராலும் ஆதாயம் அடைவதற்கான சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் செவ்வாய் 12ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பதால் சனி 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் உங்கள் செலவுகளும் சற்று உங்கள் கட்டுக்குள் இருக்கும். சீராக செலவு செய்வீர்கள். இருப்பினும் கடகராசி மக்கள் பணத்தை கையாள்வதில் கவனம் இல்லாமல் செயல்பட்டால் பணம் ஒரு பக்கத்திலிருந்து வரும், பணம் மறுபுறம் போகும் சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது. போகும் வழி உங்களுக்கு தெரியாது. ஆகையால் நீங்கள் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவழிக்க வேண்டும் மற்றும் உங்கள் செலவுகளை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். மிகவும் அவசியமானவைக்கு மட்டுமே செலவு செய்வது உங்களுக்கு மிகவும் நன்மையாகும். உங்களின் ஆடம்பர செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு பணம் வரும்போது அதை சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்யுங்கள். இதனால் நீங்களும் உங்கள் குடும்பமும் வருங்காலத்தில் சாதகமான நிதி நிலைமை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்குண்டான சூழல் இருக்கிறது. முக்கியமாக கடகராசி மக்களின் மற்றுமுள்ள காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை அடுத்த பகுதி 2இல் பார்த்து கேட்கவும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆவரான ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். வணக்கம். நன்றி.